Hi, it's me Anna. Welcome to Anna's Way. இன்னைக்கு ஒரு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஃபுட்ஸ் ஃப்ரம் சைனா. ஃபுட்ஸ் மட்டும் இல்ல, என்கிட்ட சில பல தண்ணியும் இருக்கு. சைனால இருந்து வந்தது. அது எப்படி இருக்குன்னு குடிச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத நான் சொல்ல போறேன். So let's get into it. It's all about I, me, myself. Watch me do it my way. 'Cause it's Anna's way. So இதெல்லாம் வந்து இங்க மலேசியாலே கிடைக்குது. சைனாக்கு தான் போன அவசியம் இல்லை. ஐ மீன் நான் வாங்கின பொருள். ஓகே, ஃபர்ஸ்ட் சில ஸ்நாக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்நாக்ஸ் என்னன்னா மோச்சி நான் முன்ன ட்ரை பண்ணது இல்ல. இங்க வந்து நிறைய விதமான ஃபிளேவர்ஸ்ல எனக்கு வந்து கிடைச்சிச்சு. மொத்தம் 5 ஃபிளேவர்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபிளேவர் வந்து யோகர்ட் ஃபிளேவர். நான் நினைக்கிறேன் இது வந்து இஸ் த ஒரிஜினல் கிளாசிக் ஃபிளேவர் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இது ஒண்ணு. ஓகே, மோச்சி ஃபிளேவர் கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு. இது வந்து மாச்சா ஃபிளேவர். இது வந்து தாரோ ஃபிளேவர். அடுத்தது என்கிட்ட மேங்கோ ஃபிளேவர் இருக்கு, மேங்கோ ஃபிளேவர். அதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்ட்ராபெரி ஃபிளேவர். நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், டீசெண்டா. அடுத்து என்கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து இது ஜெல்லி பீன்ஸ். இதுவும் சைனால உள்ளதுதான். சப்பாத்தி ஷேப்ல இருக்குன்னு வாங்கிட்டேன். கியூட்டா இருக்குன்னு வாங்கிட்டேன். ஸ்பைசி கான்சா அப்படின்னு. இது என்ன அனிமல், இது என்னன்னு தெரியல. கோழி மீன் என்னன்னு தெரியல இது. பட் ஜஸ்ட் ஸ்பைசஸ் போட்டு செல்லப்பல்ல இது வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றது, நான் உளறிக்கிட்டு இருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கும் தெரியல இது எப்படி இருக்க போகுதுன்னு. ஒரு தண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து லெமன் டீ சொல்லியிருக்காங்க. ஆனா இது பார்க்க குவாவா மாதிரி இருக்குது. கலரும் பிங்க் கலர்ல தான் இருக்கு. பட் எனக்கு தெரியல இது என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியல. ஸோ சைனீஸ்ல இருக்கு பேசிக்கலி, எனக்கு அதனால எனக்கு தெரியல. சத்தியமா என்ன தண்ணி தெரியல. பட் ஏதோ ஒரு பால். கிரேப்ஸ். ஓகே, கிரேப்ஸ் ஜஸ்மின் டீ நினைக்கிறேன். பேசிக்கலி எனக்கு இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசையாயிருச்சு. ஆனா அதனால இதை நான் வாங்கி குடிச்சு பார்க்கணும்னு இருக்கேன். இப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு தண்ணி பால் பாத்து ஷேப்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி பால் பாத்து ஷேப்ல இருக்கு. அண்ட் இதுவும் ஏசம்பார் கிளாஸ்ல வந்திருக்கு. கீழே இருந்து உடையாம இருந்தா ஓகேதான். பார்த்தோன்னே இது ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு இதுல இருந்தேன். அதுதான் செல்ஃப் ஹீட்டிங் ஸ்டீம் போர்ட். ஸ்டீம் போர்ட் நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு நினைவில்லை. ரொம்ப முன்ன சாப்பிட்டிருப்பேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்டீம் போர்ட், அதுவும் செல்ஃப் ஹீட்டிங். இதுக்குள்ள நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வச்சு சொந்தமா செஞ்சு இது பண்ணோம். 15 மினிட்ஸ் எடுக்கும். ஓகே, இது 15 மினிட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல வேலை இதுல ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ்ல தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குட். அதனால நம்ம இது ட்ரை பண்ணி பார்ப்போம். It's okay. I'm sorry. தப்பா மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே. யூசுவலி இந்த மாதிரி சீல் இருக்கும், அந்த இது மேல இருக்கும். இப்படி சீல் பிரிச்சா அப்படி இருக்கும். பட் இது டப்பா அது வைக்க முடியாது. அப்கோர்ஸ் இதுக்குள்ள என்னன்னு இருக்குன்னா வெஜிடேபிள் பேக், இன்னொரு வெஜிடேபிள் பேக். நீங்க படிச்சுக்கோங்க, எனக்கு எஸ் வராது. சீஸ் எஸ் வராது, ட்ரை பண்ண வேணாம். அதுக்கப்புறம் சாப்ஸ்டிக். நெக்ஸ்ட் இப்படி வருது. அதுக்கு கீழே வந்து கரண்டி. ஹீட் பேக் அப்படின்னா நம்ம சொல்லணும்னா செய்ய போறோம், அடுப்பு இல்லாம. சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இருக்குல்ல, இதுல வந்து அந்த பொருள் எல்லாம், நம்ம சாப்பிடுற அந்த பொருள் எல்லாம் இதுல போட்டுட்டு குடிக்கிற தண்ணி வாட்டர் லெவல், அங்க வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே, இங்க ஒரு சைனீஸ்ல எழுதிருக்கு. இதான் அந்த வாட்டர் லெவல். இந்த வாட்டர் லெவல்ல தண்ணி ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே
இதுக்கு கீழே இந்த ஹீட் பேக்கை திறந்து வச்சுட்டு கோல் வாட்டர் ஊத்த சொல்றாங்க. கோல் வாட்டர் ஊத்திட்டு இப்படி வைக்கணும், வச்சுட்டு பண்ணணும். சோ நான் போயிட்டு கோல் வாட்டர் எடுத்து வந்துட்டேன். கோல் வாட்டர் செய்யறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத. சோ நான் ஃபர்ஸ்ட் இது முத செய்யறேன். ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸ், காஞ்ச வெஜிடபிள்ஸ் ஸ்மெல் மாதிரி வருது. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த இது இப்படி இருக்கு. ஓகேவா, இதுக்குள்ளே வெஜ் தான், அதே சேம் வெஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சேம், ஆமா அதே மாதிரி சேம் இதுதான் இருக்கு. ஓகே, மேகி கறி, மேகி பேக்கெட்ல இருக்கும் அந்த சீசனிங்கோட ஸ்மெல் மாதிரி தான் இருக்கு. இப்ப கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வருது, நம்ம சாப்பிடலான்னு. இப்படிதான் இருக்கு பாக்க, இப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. இதுல நிறைய இருக்கு. இது எப்படி வலிக்க, தண்ணி ஊத்தி தான் வலிக்க போறேன் நானு. சோ ப்ளீஸ் ஏன்னா அந்த இது வரைக்கும் நான் தண்ணி ஊத்திக்கிறேன். ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, இவ்வளவு போதும். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ now the heating process. இதுல இந்த அது கீழே இருந்துச்சுல, அதுல இதை எடுத்து ஒரு ஸ்மெல்லும் வரல. ஓகே, இதுல இருக்கு கோல்ட் வாட்டர் ஊத்த போறேன். எப்படியாவது தெரியலையே. ஓகே போடலாம். ஐயோ, அது ஒரு மாதிரி குண்டாகுது. ஓகே நான் காட்டுறேன். அந்த பேக் வந்து ஒரு மாதிரி குண்டாகுது. தண்ணி போட்டேன் நானு. கொதிக்குது பாருங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன். தண்ணி ஊத்திட்டு பொங்குதுன்னு பார்த்தோம்னா இப்படிதான் ஆகும். டக்குனு மூடிடணும். 15 minutes டைமர் செட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ஓரமா வச்சிடுறேன். நம்ம அது வரைக்கும் வேற சாப்பாடு சாப்பிடலாம். சைட்ல சூடாகுது, லைட்டா வார்மா சூடாகுது, ஃபீல் பண்ணலாம். ஸோ டேப்பில் திறந்தா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு மேங்கோ நினைக்கிறேன். இது முதல் சாப்பிட்டது ஆரஞ்சு. இது மேங்கோ டேஸ்ட் கொடுக்கணும். மஞ்சளா இருக்கு. ஓ லெமன், இட்ஸ் கிவிங் லெமன். அப்புறம் பச்சை கலரு, கிரீன் ஆப்பிள், அப்புறம் வெள்ளை கலரு. என்ன டேஸ்ட்னு தெரியல. ப்ளூ கலர், என்ன டேஸ்ட்னு தெரியல. நான் மூஞ்சி இப்படி பண்றது நினைச்சு நீங்க நினைக்காது இது சாப்பாடு நல்லா இல்லைன்னு. நல்லா இருக்கு. எனக்கு இனிப்பு பிடிக்காதனால என்னோட மூஞ்சி அப்படி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ரெட் கலர், ஸ்ட்ராபெரி. அப்புறம் ஒரே ஒரு அவ்வளவு செருப்புல ஒரே ஒரு பிங்க் கலர். பிங்க் கலர் ஏதோ இந்த சக்குரா ஃபிளவர் ஸ்மெல் அடிக்குது. அப்புறம் ஒரே ஒரு பிரவுன் கலர். ஒரு மாதிரி மின்ட் சாக்லேட் கலந்தது. சாக்லேட் பிடிக்காது, அதனால எனக்கு பிடிக்கல. ஸோ இதுதான் அது. பேசிக்கலி சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு ஏமாத்துல. யூஸ்வலி ஜெல்லி பீன்ஸ் எல்லாமே ஒரே டேஸ்ட்ல இருக்கும், ஆனா கலர்ஸ் வேற வேற இருக்கும். பட் கலர்ஸ் கூட நாக்கில் ஓட்டல. ஸோ ஓகே தான். திஸ் ஒன் மோச்சி மேங்கோ மோச்சி ட்ரை பண்ணலாம். மோச்சி நான் சாப்பிட்டது இல்லை, ஏன்னா இது ரொம்ப சவுடு இருக்கும்னு நான் சாப்பிட்டது இல்லை. திறந்தானே இப்படிதான் இருக்குது. மாவு மாதிரி ஸ்மெல் இருக்கு, கொல்லன்னு இருக்கு. ஓ இப்படிதான் இருக்கு அதோட. திறந்தா சொல்லுது.
தெரியுதா ஆவி? அது ஃபொக தெரியுதா? சோ இது திறந்தா இப்படி இருக்கு. ஏன் மூச்சு இப்படி இருக்கு? பேசிக்கலி மூச்சு எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு ஜெல்லி அது மாவுல போட்டு எடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா மாவு ஸ்மெல் 100% நான் சொல்றேன், மாவு ஸ்மெல் அடிக்குது. இட் தாரோ ஃபிளேவர். தாரோ நினைக்கிறேன், அந்த ஏம் நினைக்கிறேன். வாட்? தற்குறி. எல்லா டெக்ஸ்டரும் சேம், ஸ்மூத்தா இருக்கு தொடும்போது. ஆனா நடுவுல மட்டும் ஏதோ கட்டி களிமண் மாதிரி இருக்கு. ஆனா சைட்ல லைக் யூனோ அந்த மாதிரி இருக்கு. இதுவும் உள்ள திறந்தாக்கா சேம் பர்பிள் கலர்ல இருக்கு. ஐ திங்க் அதான் அந்த இது நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் ஸ்மெல் வருது, அந்த ஏன் ஸ்மெல் வருது இதுல. ஏன் டேஸ்டே இல்ல. ம் இதுவும் அப்படிதான் ஃபில்லிங்கா நீங்க சாப்பிடணும்னா சாப்பிடலாம். ஆனா ஒரு டேஸ்டும் இல்ல, ஸ்மெல்லும் இல்ல. லைட்டா ஒரு ஸ்மெல் வருது. அப்புறம் கொஞ்சோண்டு அந்த பேஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஏமோட பேஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. மோச்சில யோகர்ட் ஃபிளேவர் இருக்கிறது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். சேம் சேம் அதே மாதிரி தான். ஐம் சாரி, பட் டேஸ்டே இல்ல. சத்தியம் சுத்தமா டேஸ்ட் இல்ல. ஏன் சுத்தமா டேஸ்ட் இல்ல எல்லாத்துலயும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராபெரி. ஐ ரியலி ஹோப் ஸ்ட்ராபெரியில கண்டிப்பா அந்த ஸ்மெல் ஃபிளேவர் ஏதாவது ஒரு உப்பு சப்பு இருக்கணும். இதுவும் இல்லைன்னா எனக்கு தெரியல. இது மாவு ஸ்மெல் தான். இதுல ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வருது, ஆனா டேஸ்ட் இல்ல. எல்லாத்துலயும் டேஸ்ட் இல்ல, இதுலயும் டேஸ்ட் இல்ல, ஆனா ஸ்மெல் இருக்கு. ஸ்ட்ராபெரி ஸ்மெல் இருக்கு. மூச்சு இப்படிதான் இருக்குமோ ஒருவேளை? நான் தான் லூஸ் தரமா எதுவும் சொல்லிட்டு இருக்கேனோ. மோச்சியிலே இதான் கடைசி ஃபிளேவர். இதுல வந்து டபுள் ஃபில்லிங் எல்லாமே. இதுல இருக்கிற எல்லா மோச்சியும் டபுள் ஃபில்லிங் என்னென்னமோலாம் போட்டு ருசியா தான் இருக்கு பார்க்க. ஆனா ஒன்னு டேஸ்ட் இல்ல, ஸ்மெல் தான் இருந்துச்சு. ஸ்ட்ராபெரியில மட்டும் ஸ்மெல் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏம்ல கொஞ்சம் ஸ்மெல் இருந்துச்சு. மத்தபடி வேற எதுலயும் எந்த டேஸ்டும் இல்ல, ஸ்மெல்லும் இல்ல. டெக்ஸ்டர் இருக்கு சேம், மாவு வாடை தான் அடிக்குது. ஏதோ களிமண்ணை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. டேஸ்ட் ஏதோ எனக்கு ரேட்டிங் எல்லாம் கொடுக்க தெரியல. நான் வேணும்னா இது 5ல அதோட ரேங்கிங் நான் வந்து அடுக்குறேன். அதுல உங்களுக்கு தெரியும் எது ருசியா இருந்திருக்கு, எது ருசியா இல்லை அப்படின்னு. ஏம் ஏம் நம்பர் 1, அப்புறம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறம் யோகட், அதுக்கப்புறம் இது நான் சேர்க்கவே மாட்டேன், ஆனா பரவாயில்ல சேர்த்துக்கலாம். சோ இது இப்படி இருக்கு. ஸ்மெல் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸ்ட்ராங்கா இருக்கு. மல்லிப்பூவும் குவாவாவும் சேர்த்து வர ஸ்மெல்லு என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடிக்கும் போது இனிப்பா இருக்கு. உள்ளுக்கு போனோன்னு ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட் கொடுக்குது. ஒரு ஃப்ளவர் மல்லிகை பூ அப்புறம் கொய்யாக்காய் சேர்த்து கொஞ்சம் சீனி போட்டு குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு. மல்லிகை பூ குடிக்கிற மாதிரிதான் இருக்கு உண்மையை சொல்லணும்னா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இது கிரேப்ஸ். ஐயோ, இதுலயும் ஜாஸ்மின் தான், ஆனா மில்க். இது மேல வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது அலுமினியம் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இப்படிதான் பேசிக்கலி திறக்கணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே ஊறட்டுமே, ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை அதுல வெந்துருச்சுன்னு. பேசிக்கலி இப்படிதான் திறக்கணும். நீங்க ஒயிட் ஜின் ஸ்மெல் அடிக்குது. ஒயிட் ஜினா வித்தாஜினா அது தண்ணி, அதுல வந்து இது பால் கலந்த ஸ்மெல் வருது. ஓகே, குடிச்சு பார்க்கலாம்.
உண்மையை சொல்லணும்னா பினிஷிங்ல வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் கொடுக்குது. தண்ணி பால் கட்டி பால் ஒண்ணு இருக்கும், எவப்ரேட்டட் மில்க் ஒண்ணு இருக்கும், கண்டென்ஸ் மில்க் ஒண்ணு இருக்கும். எவப்ரேட்டட் மில்க்ல நீங்க கிரேப்ஸ் ஜாஸ்மின் இதெல்லாம் போட்டு குடிச்சீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, தலைவலிக்குது எனக்கு அதோட ஸ்மெல்லு. திறந்தானே இப்படி இருக்கு. வெரி ஃபிளேவர், 2 ஃபிளேவர் இருந்துச்சு. ஒன்னு வெறும் மில்க், இன்னொன்னு வந்து ஸ்ட்ராபெரி. இது பேசிக்கலி ஸ்ட்ராபெரி யோகட் மில்க். இது திறந்தீங்கன்னா இது மூடி இருக்கு, மூடியில இது இருக்கு, அப்புறம் இது இருக்கு. முக்கி முக்கி திறந்துட்டேன். ஓட்ட இருக்கா? இருக்கு. இதுக்கெல்லாம் சாதாரண நான் திருப்பி திருப்பி வைப்பேன். Let's get into this. ஒன்னோட லஸ்ஸி, ஸ்ட்ராபெரி லஸ்ஸி அந்த மாதிரிதான் இருக்கு. தண்ணீர்ல இந்த தண்ணி கொஞ்சம் ஓகே. அதோட இது பாருங்க எப்படி இருக்குன்னு. சி, ஸ்ட்ராபெரியோட யோகட்க்கு ஃபர்ஸ்ட் ரேங்கிங் கொடுப்பேன், இதுக்கு ரேங்கிங் செகண்ட் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் மூணாவது வந்து நான் இதுக்கு இதை நான் கொடுக்கவே மாட்டேன். மண்ட தலை வலிக்குது எனக்கு. இதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்மெல்லா இருக்குது இது. ஓகே, உள்ளுக்கு எப்படி இருக்கு இருக்கு மொத்தம் 1 2 3 4 5 இது இருக்கு. தொத்தா ஒரு மாதிரி ஜெல் ஜெல் மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இப்படி கொலை கொலைன்னு இருக்கு. ஓகே, இப்படிதான் இருக்கு உள்ள. ஓகே, ஆனா தூணா மாதிரி ஸ்மெல் அடிக்குது, ஏன்னு தெரியல. எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்கு. Do you see? உரைக்குது. ஓ, அங்க ஸ்பைசின்னு சொல்றாங்க. ஆனா மூந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாரிபிளா இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல. ஸ்குவிட் இருக்குல்ல, ஆக்டோபஸ், ஸ்குவிட் ஆக்டோபஸ் அந்த மாதிரியோட டெக்ஸ்டர் இருக்கு. நல்லாதான் இருக்கு, சாப்பிட்டது இல்ல. ஆனா இது சத்தியமா என்னன்னு நிஜமா தெரியல, ஆனா நல்லாதான் இருக்காது. இப்ப நம்ம இதுக்கு போவோமே. இது வந்து செம்ம தண்ணி ரொம்ப சூடா இருக்கு, கீழே ரொம்ப சூடா இருக்கு. ஓகே, நம்ம ஐஸ் வாட்டர் தான் போட்டோம், கோல்ட் வாட்டர் ஐஸ் கியூப்ஸோட போட்டேன். ஆனா இது கீழே இங்க பிடிக்க முடியல, ரொம்ப சூடா இருக்கு. ஓகே ஓகே, இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது பார்க்க எண்ணெய் நிறைய இருக்கு. ஸ்மெல் வந்து அப்படி எதுவுமே தெரியலையே. ஒரு மாதிரி நார்மல் சைனீஸோட சாஸ் இருக்கும்ல, இந்த கம்யாங் சாஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. சூடா இருக்கான்னு தெரியல. சூடாதான் இருக்கு. சர்ப்ரைசிங்லி இதுல உப்பு இருக்கு, லைக் உப்பு கரெக்டா இருக்கு. பெப்பர் மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கு, ஸ்பைசி இல்ல, பட் அந்த பெப்பர் மாதிரி ஒரு இது இருக்கு. தெரியுதா இது? சோ நான் இதுதான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இது இப்படிதான் ஹார்டா இருக்குமான்னு தெரியல. சோ யா, இஞ்சி மாதிரி இருக்கு. ஓ, கரெக்டா சாப்பிடறேனான்னு தெரியல, ஆனா இஞ்சி மாதிரி இருக்கு. அது இது என்னமோ இது தெரியல, சத்தியமா தெரியல. இது ஒரு மாதிரி கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. இது இந்த மாதிரி கத்திரிக்காய் மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஸ்டில் ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. சவுக்கு மாதிரி இருக்கு. கிராஸ் ஜெல்லி மாதிரி தான் இருக்கு அந்த இது டெக்ஸ்டர். சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் நாக்கு ஒரு மாதிரி எரியுது? அந்த நாக்குல இருக்கு, ஒருவேளை இதுவோ ரெடிஷ், எஸ் அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. வெள்ளை சாப்பிட்டு பார்ப்போம், இது என்னன்னு தெரியல.
சாப்பிட்டு பார்ப்போம். கிழப்பு மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. இட்ஸ் கேரட். ப்ளீஸ், இந்த கேரட் சாப்பிட்டதான் இப்ப நமக்கு தெரியும் உண்மையிலே வந்துருச்சா இல்லையான்னு. கேரட் ரொம்ப நல்லா வந்துருச்சு. லைக் சாஃப்டா இருக்கு, ரொம்ப நல்லா வந்துருச்சு. மத்தபடி புதுசா சாப்பிடுற மாதிரி வெஜ் இங்க எதுவும் இல்ல. பேசிக்கா அதுதான். இது இருக்கு, அப்புறம் அந்த பிளாக் கலர்ல இது இருக்கு, அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர்ல இது இருக்கு கிழங்கு மாதிரி, அதுக்கப்புறம் கேரட் இருக்கு. தட்ஸ் இட். வேற வேற ஏதோ புதுசா இந்த மாதிரிலாம் இல்ல. ரைஸ் நூடுல்ஸ். எப்படி உண்மையிலே நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. முதல்ல இதுவே எனக்கு ஆச்சரியம் தான். அடுப்பு எதுவுமே வைக்காம வெந்துருச்சு. ஓகே, ஸ்பைசி இல்ல, உரைக்கல. ஆனா அந்த நான் சொன்ன மாதிரி இந்த லோட்டஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த இது நாக்குல பட்டு அந்த மின்ட் மாதிரி ஃபீல் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த ரொம்ப எச்சி வருது. அதை நீங்க நான் ரொம்ப இழுக்கிறனால அந்த உரைக்க மாதிரி உரைக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி இதுல ஸ்பைசி இல்லவே இல்லை. அண்ட் திஸ் இஸ் குட். உண்மையிலே நல்லாதான் இருக்கு. இந்த நம்ம இங்க டிராவல் பண்றோம் அப்படி சொன்னாக்கா இதை தூக்கி போட்டுட்டு நம்ம போலாம். நான் செய்யும்போது கொஞ்சம் லூஸ் தரமா இருந்துச்சு, நான் முதட்டி செய்றேன். பட் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு கரண்டி கொடுத்தாங்க தானே அவங்க, இதுக்குன்னு ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க, சாப்ஸ்டிக் கொடுத்தாங்க ஆப்வியஸ்லி. பட் அதை நம்ம இது பண்ண முடியாது. உங்களுக்கு இப்ப இதுலயே தெரியும் எவ்வளவு எண்ணெய்ன்னு பாரு. அவ்வளவு எண்ணெய் இருக்கு. இதுல நிறைய எண்ணெய் இருக்கு. ஏன்னு தெரியல. சூப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க நல்லா கிண்டிட்டு குடிக்கலாம். டேஸ்ட் வந்து கிழங்கு சூப் மாதிரி இருக்கு. ஆனா மத்தபடி அவ்வளோ ஒரு இது எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சைனால இருந்து இந்த ஃபுட் வந்து கொஞ்சம் வியர்டா இருக்கும் டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு. பட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சர்ப்ரைசிங்லி அந்த மோச்சி தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் இந்த சம்பந்தமே இல்லாத இந்த காம்பினேஷன் ட்ரிங்க் மில்க்குக்கும் கிரேப்ஸுக்கும் அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. தேவையில்லாததெல்லாம் போட்டு கலந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி இட்ஸ் ஆல் குட். கேரட் சூப்பரா வந்திருக்கு. ஏற்கனவே வந்துதான் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி யோகர்ட் ட்ரிங்க் இஸ் சோ குட். ஓகே, நான் கண்டிப்பா இத ரீயூஸ் பண்ணுவேன். இதோட தண்ணியை நான் என்ன பண்ண போறது தெரியல. பட் இதை நான் கண்டிப்பா ரீயூஸ் பண்ண செடி போட்டு போறேன். நான் செடி போட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் மிச்சப்படி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜெல்லி பீன்ஸ் நார்மலாவே எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த செருப்புக்காக தான் அது வாங்கினதே. இட்ஸ் குட். அப்புறம் சர்ப்ரைசிங்லி இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்பைசி கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு 5 இது இருந்துச்சு, பேக்கெட்ஸோட வந்துச்சு. இட்ஸ் குட், நல்லா டேஸ்டா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஃபுட்ஸ் ஃப்ரம் சைனா. ஃபுட்ஸ் மட்டும் இல்ல, தண்ணியும் கொஞ்சம் இருந்துச்சு. லீஸ்ல உள்ள 10 விதமான ஃபிளேவர்ஸ், வித்தியாசமான ஃபிளேவர்ஸ் தான் நம்ம அடுத்து வரப்போற வீடியோல நான் ட்ரை பண்ண போறேன். So check it out there too. Bye.